மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம். ஒரு பொது நோக்கத்தோடு வந்து நடத்தப்படுற மாநாடு இது. அது வந்து ஒரு குடி, அது வந்து குடியை கெடுக்கும், சமுதாயத்தை சீரழிக்கும். ஆனால் அது குறித்து ஒரு மாநாடு நடத்தி அது எங்களுக்கு அழைப்பு கொடுத்தது ஒரு வரவேற்கு தகுந்த ஒரு விஷயம். ஆனால் வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவு, ஒரு கட்சி தான் முடிவு செய்யும். அதனால் கட்சியினுடைய தலைமை வந்து கட்சியை முடிவு செய்கிற விஷயம். சார், விசிக மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் சொல்லியிருக்காங்க. மது ஒழிப்பில் அது அவங்க இஷ்டம், பங்கேற்பது அவங்க இஷ்டம், அவங்ககிட்ட தான் கேட்கணும். திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாராம், அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம். மதவாத சக்திகள் எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம். நான் கேட்கிறேன், மதுவை பற்றி பேசும்போது ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அது மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்க ஒண்ணு இவர் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடக்கல. ஏன்னா நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை என்னால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு கோரிக்கையை வைப்பதற்காக எந்த கட்சி வேண்டுமானாலும் அது மாதிரி ஒரு மாநாட்டு நடத்தலாம். அது வந்து திமுகவை எதிர்த்து அல்ல, அவங்களுக்கு இருக்கிற அந்த கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிற ஒரு மாநாடு. எனவே அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தப்படுத்தி அது வந்து உடனே திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தத்தில் கொண்டு போகிறது தப்பு. அப்படி அல்ல சார். யாரை வேணாலும் அழைக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம போய் அது குற்றம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது, அது தப்பு பார்க்க முடியாது. ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார். தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். எனவே திருமாவளவன் யாரை அழைத்திருந்தாலும் கூட அவர் தளபதியை விட்டு நிச்சயமாக போக மாட்டார். முதலில் கலைஞர் ஒரே ஆண்டில் மூடிவிட்டார். பிறகு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். பிறகு ஜெயலலிதா தான் மதுக்கடைகளை உருவாக்கினார்கள். டாஸ்மாக் என்ற நிறுவனமே ஜெயலலிதா காலத்தில் உருவானது. எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேச போகிறார்கள் என்று பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். மாநாட்டுக்கு வந்து அதிமுக அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது தேர்தல் நிலைப்பாடை தாண்டி மது ஒழிப்புக்காக அழைச்சிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை, அவங்க அழைச்சி அவங்க போனால் நல்லது தானே, நல்ல விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அந்த மாநாடு நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. விழிப்புணர்வை இப்போ அரசே கூட மதுவிலக்கு அந்த விஷயங்களில் விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற அந்த பணியினை அரசே கூட செய்து கொண்டு தானே இருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். மது விலக்க முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. அதற்கு அதிமுக பங்கேற்கணும்னு திருமாவளவன் அறிவிச்சிருக்கிறாரு, வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் மதவாத சக்திகளுக்கு இடம் இல்லைன்னு பாஜகவுக்கு சொல்லியிருக்கிறார். மது விலக்கை வலியுறுத்தக்கூடிய பாமகவை அழைக்கிறாங்களா இல்லையா, புறக்கணிக்கிறாங்களா, வரவேற்கிறாங்களா, மறுக்கிறாங்களான்னு தெரியலை. ஆனால் இந்த முடிவை மதுவுக்கு எதிரானதல்ல, திமுகவுக்கு கூட்டணிக்கு எதிரானதுன்னு தமிழிசை சித்தரிக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஜெயக்குமார் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாரு. திமுக இதை பெரிதுபடுத்தாமல் கடந்து போக பார்க்குது. மதுவிலக்க முன்வச்சு அரசியல் நடக்கிறதா, இது மதுவிலக்குக்கானதா, இல்லை வேற இதை சுற்றி பின்னணியில் வேற அரசியல் இருக்கிறதா அப்படின்னு வாத பிரதிவாதங்கள் நடக்குது. திருமாவளவனே சொல்கிறாரு, இது வந்து கூட்டணிக்கான முயற்சி இல்லை, தேர்தல் அரசியலுக்கும் இதற்கும் தொடர்பில்லை, யாரெல்லாம் மது விலக்கை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் விவாதிக்கலாம். நம்மோட திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் செய்தி தொடர்பாளர் திரு வன்னி அரசு, அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். ஆர்கே, நீங்கள் இந்த மூவை எப்படி பார்க்குறீங்க? இது நிச்சயமாக அந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்காமல் எதிர்கட்சியிலிருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு பெரிய ஒரு ஆரவாரத்தோடு ஒரு ப்ரொஹிபிஷனுக்காக ஒரு கால் வந்துருச்சுன்னா அது நிச்சயமாக அது ஒரு பெரும் ட்ராக்ஷன் உருவாக்கி இருக்கும்.
இப்போ அதை வந்து இந்த ஒரு 3 நாள விடுதலை சிறுத்தைகள் தவிர்த்திருக்கிறதாகத்தான் பார்க்குறேன். இது அது இதனுடைய அரசியல். திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி ஒன்று வீரியமா போராடிட்டா அது திமுகவுக்கு நெருக்கடி ஆயிடும். அதே ஒரு தோழமை கட்சி போராடுகிற போது அதனால ஆட்சிக்கு நெருக்கடி இல்லை. ஆமா, அது வந்து ஒரு தோழமை சுட்டலா தான் பார்க்குறீங்க. ஆமா, நிச்சயமாக. அதாவது விடுதலை சிறுத்தைகள் இன்னும் வந்து திமுக அரசுலேருந்து நாங்கள் விலகி போகிறோம், இல்லை என்றால் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகி போகிறோம், திமுக ஒன்றுமே ஒழுங்காக செய்யலை அப்படியெல்லாம் பேசினது கிடையாது. இப்போ ஜூனில் கூட திருமாவளவன் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்வர் மாறினால் மட்டும் உங்களுடைய இந்த என்னது அந்த கள்ளச்சாராயம் மறைந்து விடுமா என்ற அந்த பொருட்படும்படி பேசியிருக்கிறார். முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்றப்ப உலக தேவையில்லை ஆமாம் அப்படின்னு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து சொன்னாரு. அதிலிருந்து ஒரு மாற்றம் வரலை. இது மிக தெளிவாக அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டு வந்து எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிக்கு அந்த ஸ்பேஸ் வந்து லூஸ் ஆகுது. இது அரசியல் இல்லை, எதிர்க்கட்சிக்கு ஸ்பேஸ் லூஸ் ஆகி கூட்டணி கட்சிக்கு போகுது. ஆமா. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியை அழைக்கிறாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்குதுல்ல. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேள்வி வருது இல்லை. அப்போது உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சி செய்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உங்கள் மேலே வந்து ஏற்படுத்துது. ஸோ அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி. நிச்சயமாக நெருக்கடி தானே. அப்படித்தானே திரு பாண்டியன்? ஆமாம், இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முந்தி அவர் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார். அதாவது இது கூட்டணி இந்த விஷயத்தை சொல்லலாம். அப்போ இந்த மாநாடோ இல்லை இந்த மது விலக்கை பற்றியே பேசலை. ஆனால் பேசுகிறதுக்கு முந்தி நான் செய்கிற எந்த ஒரு வேலையும் இந்தியா கூட்டணிக்கோ அல்லது திமுக கூட்டணிக்கோ எதிரானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரே சொன்னார். நம்ம திமுக பேச்சாளர் இது மாதிரி வந்து ரகுபதி விழிப்புணர்வு, அது மாசு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல தவறு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை இதில் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க 1951 தேர்தலில் அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ இந்த தேர்தல் அறிக்கையிலேயே மது விலக்குங்கிறது முட்டாள்தனமானதுன்னு சொல்கிறார். மது விலக்கை ரத்து பண்ணுறத. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல அவருடைய பேஜ் இதில் வந்து அம்பேத்கர் இதில் இது ஒரு பைத்தியகாரத்தனம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து நானும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து பேசுகிறேன். அதாவது திரும்ப வந்து சமூக நீதி அடிப்படையில் இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு அந்த நம்பிக்கை அதோடு வச்சுக்கிட்டு நானும் இதை சொல்கிறேன். இப்போ இதை சொல்கிறதுனால வந்து நானும் அவருக்கு எதிராக எதுவும் சொல்லலை. ஆனால் முக்கியமானது இந்த விஷயத்தில் வந்து நோக்கமும் தவறு, மதுவிலக்கை ரத்து பண்ணுறதுனால நடைமுறையிலையும் சாத்தியம் இல்லாததுங்கிறத என்னுடைய முதல் சுற்றோட. அவர் சொல்கிறது வந்து அரசாங்கம் சாராயத்தை விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் எடுக்கிறார். அது வந்து 90% கரெக்டு தான், இல்லைன்னு சொல்கிறார். அது அந்த விதத்தையும் நான் ஆதரிக்கிறேன். இதில் எங்கே போதில் ட்ரிங்கிங் அப்படின்றது வந்து கண்ட்ரோல்டு, அது கண்ட்ரோல்னால் தனிநபரும் கண்ட்ரோல் பண்ணணும், அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ணணும். அதை தவிர இதில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு இதில் எடுத்து வைக்க முடியாது. ஸோ மது கடைகள் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஒரு வரம்பு இருக்கணுன்றது தனி. இப்போ நானோ நீங்களோ இல்லை வேறு யாரோ இல்லது உழைக்கும் மக்கள் வந்து குடிக்கிறதுல அதில் கண்ட்ரோல் இருக்கணுமே ஒழிய அதுதான் சிக்கல். அதை தாண்டி ஏன்னா இது வந்து 2000 கால வரலாற்றுப்படி பார்த்திங்கன்னா மது குடிக்கிறதுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே இப்போ இருக்கிற பார் மரெல்லாம் அப்பயே இருந்திருக்குன்னு நிறைய ஆராய்ச்சியிலே வந்திருக்கு. அதனால் எதுவுமே புதுசு கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே மது விலக்கு ரத்து அதாவது அப்படி இல்லாத ஒரு இடமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலையோ அதுவும் அப்புறம் அவரும் சொல்கிறாரு என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கொண்டாடணும், பாண்டிச்சேரியில் வந்துருந்தால் கூட சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. தேசிய அளவிலான கோரிக்கை அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதிலே சொல்லியிருக்காரு அவர் அந்த பேட்டிலே கண்டினியூஸாக சொல்லும்போது இது இந்தியா லெவலில் கொண்டு வரணும்னு சொல்கிறது. இது வந்து திமுகவே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலுக்கான கோரிக்கை இது. அந்த கோரிக்கையிலையுமே என்னை பொறுத்தவரை இதில் நோக்கமும் கரெக்ட் கிடையாது, நடைமுறை சாத்தியமும் இல்லாத விஷயன்றதான் என்னுடைய. நேஷனல் லெவல் பேனும் ஒர்க் ஆகாது, அந்த கோரிக்கையும் தப்பான, அந்த கோரிக்கையும் நியாயம் கிடையாது. இல்லை சரி, மதுவிலக்குன்ற கோரிக்கை வந்து புதுசு கிடையாது, மதுவிலக்கு சாத்தியமில்லைன்ற வாதமும் புதுசு இல்லை. ஆனால் இப்போ விவாதத்துக்கு ஏன் வருதுன்னா அதிமுகவுக்கும் அழைப்பு அப்படின்னு சொல்கிறதுனால அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வருது. இல்லை அதில் வந்து என்ன பொறுத்தவரை நான் அதில் ஆர்கேவோட உடன்படுறேன். இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலில் இந்த பக்கம் இருந்து செய்கிறதோட அந்த பக்கம் இருந்து செய்கிறது வந்து இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தே இதை செய்கிறதுனால அவங்களுடைய எல்லாமே இதாகிடுது. இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிக்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யார் தலைவர் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல இந்த விஷயத்துலையும் இப்போ தமிழிசை சொல்கிறதுலேயே அவங்க என்ன சொல்கிற வராங்கன்னா ஏன் எங்களை அழைக்கலை அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் இருக்குது. மதமும் இது செய்யக்கூடாதுன்னாரு. மதமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் மதம் வந்து அதோட மோசம் அப்படிங்கிறத இந்த 11 வருஷ வரலாறில் வந்து நம்ம பார்த்தது இந்தியாவில். அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து
அப்புறம் இதில் காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டாடுறதும் வந்து நியாயம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி செத்து போனது அன்னைக்கு, அதாவது அந்த இது பிறந்ததும் வந்து காந்தி வந்து ஒரு சனாதனவாதி அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கடைசி வர. எங்கேயுமே அவர் மாற்றி பேசலாம் அம்பேத்கர். அதையும் அவர் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அம்பேத்கர் காலத்தில் காந்தியை பார்த்த கோணமும் இப்போ சாவர்கரை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் உருவான பிறகு அம்பேத்கரை அதே பொழுதுல பார்க்க முடியுமா? அதே கோணத்தில் பார்க்கறது சரியா இருக்குமா? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காந்தியை வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லுது. பெரியார் மட்டும்தான் வந்து செத்த காந்தி வேற, முன்னாடி உள்ள காந்தி வேறன்னு பிரித்து காமிச்சது. ஏன்னா சனாதனத்தை அவர் எதிர்த்ததுனால தான் அந்த இவங்க கோட்ஸே போய் கொன்னது ஒழிய அவர் வந்து சனாதனத்திலேருந்து மாறுறாரு. அது வர சனாதனத்தை தான் அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார். 47 அவருக்கு அந்த முன்னாடி உள்ள காலத்தில் கடைசி கட்டத்தில் மாறும்போது மட்டும்தான் அவரை வந்து கொள்கிறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க கொள்கையில் கரெக்டாக இருக்காங்க, காந்தி அவர் கொள்கையிலேருந்து மாறுறாரு. இதில் வந்து அன்னைக்கு அவருடைய பிறந்தநாளில் இந்த மாநாடு போடுறதும் வந்து அவ்வளோ சரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை. நான் நட்படிப்பில் தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தையும். சனாதன எதிர்ப்பு கொள்கையை பேசக்கூடியவங்க காந்தியடிகள் பிறந்த நாளில் இதை செய்வது தவறு, கோரிக்கை தவறு, நடைமுறை சாத்தியமற்றதுன்ற. இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். இது எதை கொண்டுனா பிஜேபி எதிர்ப்பை முனைமலுங்க செய்கிறது ஒன்று செய்யும். அதுக்கப்புறம் இவர் சொல்கிற வார்த்தையில் சனாதன ஆதிக்க ஒழிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து மட்டுப்படுத்தப்படும். இது வந்து நல்ல முறையில் என்று நட்போட சொல்கிறேன் இந்த விஷயத்தை. சரி, இன்னும் வன்னியரசு அவர்கள்ட்டே கேட்கலாம். வன்னியரசு திடீர்னு மதுவிலக்கு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு முழக்கத்தை கையில் எடுக்கிறீங்களா? ஒரு காலத்தில் குமரி அனந்தன் பேசினார், அதற்கு பிறகு பாமக அதை வந்து பொதுவெளியில் பெருசாக பேசினாங்க. மக்கள் அதிகாரம் டாஸ்மாக் இழுத்து மூடுன்னு ஒரு கட்டத்தில் போராடினாங்க. ஆனால் அது எதுவும் பெருசாக ஒரு மக்கள் இயக்கமாக வெகு மக்களுடைய திரண்ட போராட்டமாக வரல. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு நடைமுறை யதார்த்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை எடுத்து முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம் திரு வன்னியரசு? இல்லை, முதல்ல வந்து இது திடீர்னு இந்த மது விலக்கு மாநாடு அல்லது மது தொடர்பாக நாங்கள் முன்னெடுக்கலை. ஐயா சசி பெருமாள் அவர்கள் இறந்தபோது, அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்தபோது தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மது ஒழிப்பு தொடர்பாக பரப்புரை செஞ்சோம். அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு பூரண மது விலக்கு அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம். அதனால் இப்போ வந்து ஏதோ இப்போ புதுசாக நாங்கள் அதை வந்து தொடங்கலை. நீண்ட காலமாக இதுக்குன்னே ஏற்கனவே இது குறித்து வந்து பரப்புரை செஞ்சுருக்கிறோம். இது குறித்து ஏற்கனவே மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். இப்போ இது வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு 68 பேர் இறந்த பிறகு அங்கே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே நேரடியாக போய் களத்தில் போய் நின்று பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன கோரிக்கை அப்படிங்கிறது, மக்கள் சொன்ன கோரிக்கை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து டாஸ்மாக்கையும் இழுத்து மூடணும், வெறும் கலாச்சாரம் மட்டும் இல்லை டாஸ்மாக்கையும் இழுத்து மூட சொல்லுங்கள், நாங்கள் வந்து குடும்பத்தில் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே போகுது அப்படிங்கிறத எங்கள் தலைவர்கிட்ட வந்து அவங்க வந்து முறையிட்டதன் அடிப்படையில் இதை வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது, இந்த மாநாட்டை வந்து நம்ம நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்புலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மாநாட்டுக்கும் தேர்தல் கூட்டணிக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. மது விலக்கு அப்படிங்கிறத மையப்படுத்தி வரக்கூடியவர்கள் எல்லோரும் இதில் வரலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது, காந்தியார், அதுக்கு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கே தலைவரும் பதில் சொல்லிட்டாரு. காந்தியார் கொள்கையில் பல முரண்பாடுகள் எங்களுக்கும் காந்தியாருக்கும் இருக்குது. ஆனால் மதுவிலக்கு தொடர்பாக மது ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அந்த கொள்கையில் நாங்கள் வந்து உடன்படுறோம். அப்போ அதனால் இந்த இடத்துல வந்து காந்தியாருடைய அந்த நினைவு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் வந்து அதை சொல்கிறது அப்படிங்கிறது சரியாக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே செப்டம்பர் 17 தான் இந்த மாநாடு நடத்துகிறதாக இருந்தோம். ஆகஸ்ட் 17 எங்களுடைய தலைவர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்னைக்கு தொடங்கி 17 வரை பரப்புரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாநாடு நடத்துகிறதாக இருந்தோம். இப்போ 17 வந்து நடத்த முடியாத சூழலில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தலைவர் அவர்கள் பரப்புரை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்து இளைஞர்கள்ட்ட இதனுடைய தீமைகளை விலக்கி செய்யாதீங்கன்னு ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக அதை கொண்டு வந்தால் தானாகவே கன்சம்ஷன் குறையும். அப்படி அதை ஒரு பெருசாக மக்கள் இயக்கங்கள் செய்யாமல் அரசாங்கத்தை பார்த்து கடையை மூடு அப்படின்னு சொல்கிறது நடைமுறையில் சாத்தியமான்ற ஒன்றும். இன்னொரு பாயிண்ட் அதில் என்ன வருதுன்னா, எல்லா கட்சிகளும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னது திருமாவளவன். அதில் அவரே தான் சொல்கிறார், யாரும் கேட்கல அதிமுகவும் பங்கேற்கலாமா, அதிமுகவையும் அழைக்கிறீங்களான்னு கேட்கல, அவரே சொல்கிறார் அதிமுகவும் பங்கேற்கலாம்னு. அதனால் ஒரு விவாதம் வருது. அதிமுகவை அழைக்கிறீங்க,
மதுவிலக்கில் கொஞ்சம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற கட்சிகள் அப்படின்னா ஒன்று பாமக, அவங்களுக்கு அழைப்பு உண்டா அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தலை. சாராய கடையை மூடணும், கல் கடையை திறக்கணுன்றது பிஜேபியோட ஸ்டாண்டு. நீங்கள் அவங்கள அழைக்கிறீங்களா அப்படின்றதுல தெளிவு இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் முழுமையாக கேட்கும் பொழுது, அதாவது பாமக பாஜக 2 கட்சிகளை தவிர, அதாவது 2 சனாதன சக்திகளை தவிர மற்ற ஜனநாயக சக்திகள் இதில் பங்கேற்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஊடகவியலாளர் கேட்குற அதிமுகவுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போதும் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அவராக வந்து சொல்லலை, அது ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு தான் தலைவர் வந்து அந்த பதிலை வந்து சொல்கிறாரு. அப்போ பாமகவுக்கும் இடம் இல்லை, பாஜகவுக்கு இடம் இல்லைன்னா ரெண்டுமே சாதியும் ஒரு போதை தான், மதமும் ஒரு போதை தான். அந்த மதத்தை, இந்த போதையை விட இது மிக மோசமான போதை, இது மிக மோசமான பயங்கரவாதமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பாமகவையும் பாஜகவையும் இதில் இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. 1. 2வது, நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த அம்பேத்கரே வந்து மதுவிலக்கு வந்து பைத்தியக்காரத்தனம் சொன்னதாக சொன்னாங்க. அப்படி எங்கே சொன்னார்னு எனக்கு தெரில. அம்பேத்கரே சொல்கிறாரு, காந்தியாருடைய மது விலக்கு தொடர்பாக வந்து எனக்கு உடன்பாடு இருக்குன்னு அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. மது விலக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறத அவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய இந்த அறிக்கையில் கூட, எங்களுடைய தீர்மானத்தில் கூட இந்த திட்ட கமிஷன் வந்து ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் போட்ட தலைமையில் போட்ட திட்டக்குழு சார்பாக போட்ட, திட்ட கமிஷன் சார்பாக போட்ட இந்த மதுவிலக்கு தொடர்பான கமிஷனில் கூட வந்து 1955 செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியிட்ட அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து எந்தெந்த இந்திய அளவில் இந்த மதுவிலக்கு தேவை, இந்திய அளவில் மது ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்திய அளவில் ஒரு பரிந்துரை வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் கடைசியாக வந்து அந்த அறிக்கையை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், அந்த கோரிக்கையில் வந்து அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக நடைமுறைப்படுத்தணும், அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கோம். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்க வேண்டும். இப்போ வந்து ஆண்டுக்கு வந்து 45,000 கோடி வந்து இலக்கு வச்சு நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு நடத்த முடியல அப்படின்னு, அரசு வந்து நடத்துவதற்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒன்றிய அரசு தான் இதை வழங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே அந்த திட்ட கமிஷனில் வழங்கப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில், அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்திய அளவில் இதற்கான தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோமே ஒழிய, ஏதோ வந்து அம்பேத்கருக்கு எதிராக வந்து அம்பேத்கர் சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. அம்பேத்கருடைய கொள்கையை தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம். அம்பேத்கர் வந்து மதுவிலக்கு கொள்கையை ஒரு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னவர் அவர். அதனால் இப்போ புதுசாக வந்து ஏதோ மது அவர் குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? இது புதுசாக இருக்குது. அண்ணன் பாண்டியன் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் குடிச்சிட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறது போல் இருக்குது அவர் சொல்கிறது. அப்போ குடிக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா தலைவர்களும் சொல்கிறத, குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கட்சி, எந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். அதனால இந்த நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை கொள்கையாக இருக்கலாம். ஆனால் குடியே இருக்கக்கூடாது, மதுவே இருக்கக்கூடாது, மது விலக்கு தான் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது நடைமுறை சிரமன்ற ஒரு கோணத்தை சொல்கிறாங்க. பாண்டியன் சார்ட்டே கேட்கலாம் சார். சார், அம்பேத்கர் நூல்கள் தொகுதி 35 பக்கம் 511 to 12 அதில் அந்த வார்த்தை இருக்குது. அவர் பார்த்துட்டு சொல்லட்டும். அப்படியாச்சும் மாற்றம் இருந்துச்சுனாக்கா நான் அதுக்குள்ளே பொறுப்பு எடுத்துக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. நான் வந்து அவர் சொல்லியிருந்து நம்ம கொள்கையை மாற்றிக்கலாம். அது வந்து 2 பேர் பெரிய தலைவர்களுமே அதை சொல்லியிருக்காங்க. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றுறதுல ஒன்றும் நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதில் நானும் அறிவியல் பூர்வமாக தான் மாறுறதுக்கு தயாராக இருக்கேன். இது வந்து இதனுடைய இவங்க சொல்கிற ஒரு திரும்ப சொல்கிற எல்லா நெகட்டிவும் நான் எங்கேயுமே மறுக்கலை. அதாவது இந்த சாராயம் அல்லதுக்கு டாஸ்மார்க்கு எந்த இதை குடிச்சிட்டு இப்போ கள்ளக்குறிச்சி நடந்தாலும் சரி, சாதாரணமாக நான் கிட்டத்தட்ட 10,000 பேரை என்னுடைய கிளைண்ட்டில் பார்த்ததுலேயும் சரி, அதனால் உள்ள பாதிப்பெல்லாம் நான் எதுவுமே மறுக்கலை. அதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லி மாசு சொன்னார். நானும் அதை சொல்கிறேன். சமுதாய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பிரமாதமாக செஞ்சு தான் எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் வரணும். இதில் வந்து ஊபிக்கு எல்லாம் நம்ம ரொம்ப பின்னாடி 16வது இடத்துல தான் நம்ம கிட்டத்தட்ட இருக்கோம். குடிக்கிறது அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்தியாவில் தமிழ்நாடு வந்து முன்னாடி கிடையாது. மற்ற விஷயத்துலலாம் நம்ம வந்து வளர்ச்சி விஷயத்துலலாம் முன்னாடி நிற்கிறோம் இண்டெக்ஸில், எல்லா காரணிகள்லையும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம 16, 17 தான் நிற்கிறோம். அதனால் இதுலேயும் இது கிடையாது. இருந்தாலும் இந்த இதுவே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உள்ள பாதிப்பு, இதனால் வந்து அதான் ட்ரிங்கிங் கண்ட்ரோல் தான் இந்த தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. நானும் அதான் சொல்ல வரேன்.
திரு வன்னியரசு, இது ஒரு பக்கம் மதுவிலக்கு அப்படின்ற ஒரு முழக்கம் போராட்டம் அப்படின்னு முன் வச்சா கூட, மாநாடு விழிப்புணர்வுன்னு என்ன ஒரு முழக்கம் வச்சாலும் கூட, அது ஆட்சியில் திமுக இருக்கு, திமுகவுக்கு எதிராக அதனுடைய கூட்டணி கட்சி ஒரு இயக்கத்தை அல்லது போராட்டத்தை முன்னெடுக்குது, அது கூட்டணியிலிருந்து அதிருப்தியில் இருக்கு அப்படின்றதுக்கான சமிக்ஞை அப்படின்லாம் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இன்டர்பிரேட் பண்ணுறாங்களே. இல்லை, இன்றைக்கி வந்து இந்திய அளவில் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக அல்லது சனாதன சக்திகளுக்கு எதிராக இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு, வலிமையான இயக்கம், வலிமையான கட்சி எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவில் இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கினார். விடுதலை சிறுத்தைகள் அதில் நாங்கள் பங்கெடுத்தோம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான உறவு கொள்கை உறவு அப்படிங்கிறத மரியாதைக்குரிய சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கொள்கை அடிப்படையில் இன்றைக்கி எங்களுக்கு அணுக்கமான கூட்டாளி அல்லது அணுக்கமான நண்பர் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லை. எங்ககிட்ட எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த அணி 26 வரை தொடரும் அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. பலமுறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மது ஒழிப்பை விரும்பக்கூடியவர்கள், மது வேணான்னு சொல்கிறவங்க ஒரு களத்துக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோமே ஒழிய இதற்கும் தேர்தல் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத தான் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். கடந்த முறை கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்பொழுது, நீங்கள் வந்து மதுக்கு எதிராக வந்து அதிமுக பேசும்பொழுது, வாங்க பூரண மது விலக்கை நீங்கள் பேசுங்க, அதுக்கான போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அது குறித்து வந்து பூரண மது விலக்கு குறித்து அவங்க வந்து பேசலை. ஆனால் இந்த 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 இடத்துல நம்ம சொல்ல 2016 திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் வந்து படிப்படியாக நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அதிமுகவும் திமுகவும் நீங்கள் மதுவிலக்கில் தான் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, அதனால் வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோமே ஒழிய இதற்கும் தேர்தல் கூட்டணிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் வந்து இது கூட்டணியில் வந்து ஊசலாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய கருத்து அல்லது அவங்களுடைய ஆசையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் கேட்குறேன். சார், ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு மாநாடு விழிப்புணர்வு அப்படின்னு ஒன்று வந்த உடனே ஏடிஎம்கே எக்ஸைட் ஆகிறத பார்க்குறோம். நீங்களாம் வந்து ஆஹா பிஜேபியோடு திமுக நெருங்குகிறது, அதனால் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வெளியே வர தொடங்கிட்டாங்க, அதுக்கு தான் இந்த மாநாடு, அதற்காகத்தான் அதிமுக வந்து அழைப்பு அப்படிலாம் வந்து அதிகமாக இன்டர்பிரட் பண்ணுறீங்களே, அப்படிலாம் இல்லைன்னு திரு வன்னியரசு சொல்கிறாரு. இல்லைங்க, அண்ணன் தொல் திருமாவர்களுக்கு தனித்த குடும்பம் இல்லை, வாரிசுகள் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியில் தான் குடும்பம், அவர்கள் தான் வாரிசு என்று தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வர், தமிழ்நாட்டு அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் அவர் இருக்கிறது. உண்மையிலே பாராட்ட வேண்டும். அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஆயிரம் போராட்டங்கள், இப்போ 3 டாஸ்மார்க்கை மூடுங்கிற அந்த பாடல் கூட மிக பிரசித்தி பெற்றது உங்களுக்கு தெரியுங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்தவர் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்து திமுகவோடு இணைந்து போராடியவர்கள் கூட மௌனம் காக்கிற நிலையை பார்க்குறோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாக இந்த நோக்கத்தை வைத்திருக்கிறது, வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு வரல, அதனால் செய்ய முடியல, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருந்தபோதும் கூட துணிச்சலாக மதுவுக்கு எதிராக அவர் வெறுமனே நீங்கள் மது ஒழிப்பு அல்லது மது விலக்கு மட்டும் பேசலை பாருங்கள். அவர் பேட்டியில் தெளிவாக சொல்கிறார், இன்றைக்கு மதுவால் அளவுக்கு அதிகமான இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டுமல்ல, போதைப் பொருட்களால், குறிப்பாக கஞ்சா போட எல்லா போதையும் குறிப்பிடுறார், இவர்களால் இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே மாதிரி ஒரு 40,000 கோடியோ 45,000 கோடியோ இருந்ததை இப்போ 55,000 கோடி இலக்கு வைக்கிறாங்க. அப்போ கடைகளை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் உண்மையாக மக்கள் நலனை அடிப்படையில் வைப்பது பாராட்டுக்குரிய செயல். ஏன்னா கூட்டணி இருந்து கொண்டு இன்றைக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த கட்சியோடு இணைந்திருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் கவலையே கொள்ளாமல் தெளிவாக பேசுவதை தமிழ்நாட்டு மக்களை ரசிக்கிறாங்க. இப்போ அண்ணன் திருமாவளவை பொறுத்தவரை கூட்டணியில் இருக்கக்கூடிய மாதர் சங்கம்
டைஃபி சிபிஎம் கடையை மூடணும்னு பல இடத்துல டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதை மறியல் பண்ணுறதை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு இவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட அதிகாரப்பூர்வ கொள்கை கூட மதுக்கடைகள் கூடாதுன்றது தான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ கொள்கை. பூரண மதுவிலக்கு அப்படின்னு வந்துட்டா ஏடிஎம்கே 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மதுவிலக்கு சாத்தியமற்றதுன்னு சொன்ன ஒரு கட்சி. கள்ளச்சாராய சாவு விஷச்சாராய சாவு நடந்த பிறகு கூட டாஸ்மாகை மூடணுன்ற கோரிக்கையை அரசு மது விற்பனையில் ஈடுபடக்கூடாதுன்ற கோரிக்கையை அதிமுக முன்வைக்கவே இல்லை. அதிமுக வந்து படிப்படியாக மதுவிலக்கை நோக்கி போகணும்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு டெட்லைன் சொல்லலை. அப்படி இருக்கக்கூடியவங்க விசிகே நடத்தக்கூடிய மாநாடை ஆதரிக்கிறதையும் அல்லது அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே அதுக்கு பண்ணுற அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தா எப்படியாவது ஒரு கூட்டணி கட்சி வந்து சேர்ந்துராதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறத ஒரு விஷயம் வெளிப்படுதே. இல்லைங்க, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது அக்கா கனிமொழி அவர்கள் கூட 2016 நினைக்கிற பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்றது மட்டுமில்லை, மதுவிலக்கு வரும்போது அந்த தொழிற்சாலை நடத்துகிறவர்கள் கூட கடையை எல்லாமே மூடுவான்னு சொன்னாங்க, அந்த தொழிற்சாலையை மூடுவான்னு சொன்னாங்க. அப்போது அதிமுக 500க்கும் மேற்பட்ட கடைகளை அம்மா இருக்கும் போதே மூடிக்காங்க. எடப்பாடி ஆட்சியிலும் படிப்படியாக குறைக்கப்பட்டே வந்ததுங்க. நீங்கள் உடனடியாக மதுவிலக்கு சாத்தியமில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்காக அண்ணன் வன்னியரசு தெளிவாக சொன்னார், எல்லாம் குடிங்கன்னு சொல்ல முடியாது, அதற்கான முயற்சியை அவசியம் எடுத்தே ஆக வேண்டும். அந்த முயற்சியை எதிர்க்கட்சியாக இருந்த அன்றைக்கு திமுக எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் ஆளுங்கட்சி வந்து கண்டுக்கல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் பேசினார், ஆளுங்கட்சியாக கூட்டணி இருக்கிற போதும் பேசுகிறாங்க. பாராட்டுக்குரிய விஷயம் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அடுத்து அதிமுக பற்றி கேட்டீங்க. அதிமுக தெளிவாக கடந்த காலத்தும் சொல்லிகிட்டே வருதுங்க. திமுக சொல்லிச்சான்னு பாருங்கள். திமுக பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் முதல் கையெழுத்தினே சொன்னாங்க. ஆனால் முதல் கையெழுத்து சொன்னவங்க இன்னைக்கு அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், அந்த முதல் கையெழுத்து போடுற வாய்ப்பை மக்கள் தரலையே. சொல்றாங்க பூர்ண மதுவிலக்க திமுக பேசினப்ப அந்த கூட்டணியில விசிக இல்ல. 2016 பூர்ண மதுவிலக்கு முதல் கையெழுத்து மதுவிலக்கு அப்படின்னு சொன்ன காலத்துல அதிகாரத்துல பங்கு வேணும்னு தனி கூட்டணி போனாங்க. அது ஆட்சியில பங்கு கொடுக்கிற கட்சியோட தான் கூட்டணின்னு வெளியேறி ஒரு கூட்டணி அமைச்சு மக்கள் நல கூட்டணின்னு போட்டிட்டாங்க. பூரண மதுவிலக்குல கையெழுத்து போடுற வாய்ப்பு கலைஞருக்கு இல்லாம போயிடுச்சே. இப்ப 2021 தேர்தல் அவங்க அப்படியான வாக்குறுதியை தரலையே. இன்றைக்கு இந்த குணா சார், இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே சொன்ன கோரிக்கை வைத்த அந்த வாக்குறுதி அடுத்த மாற வேண்டிய அவசியம் இல்லைங்களே. அதே வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றலாமே. இப்போ இன்னைக்கு வந்துங்க இல்ல சார், 2016 தேர்தல் வாக்குறுதியில பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒன்றை திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லுச்சு. மக்கள் ஓட்டு போடல. 2021 தேர்தல் அறிக்கையில அவங்க அந்த வாக்குறுதிக்கே போகல. சரி சார், 2016 அவினாசி அத்திக்கடத்தை நிறைவேற்றும் திமுக சொல்லுச்சு, ஆட்சியே வரல. 21 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் 21 ஏன் சொன்னாங்க? அதெல்லாம் 50 வருஷமா எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காரு சார். அது உள்ள ஆளு சார் நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒண்ணு, அத்திக்கட அவினாசி திட்டத்தை, இது மாதிரி நிறைய கங்கை கோதாவரி இணைப்பு, இதெல்லாம் பல வருஷமா சொல்றது. ஒரு திட்டத்தை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு சொல்றது வேற. ஆமா சார், ஆனமலையார் ஒன்ன கைவிட்டாங்க. போன தேர்தல் அறிக்கையில அவங்க கைவிட்டுட்ட ஒன்றது இல்ல, கைவிட்டது இல்லைங்க. அதாவது அன்றைக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், அம்மா இருக்காங்க, எதிர்த்து ஆட்சிக்கு வர முடியாத நிலையில சொன்ன வாக்குறுதி. அதுதான் உண்மைங்க. இப்போ சரிங்க, நான் கேட்கறது வந்து ஏடிஎம்கேவோட டெஸ்பரேஷன் இது காட்டுதான்னு நான் கேட்டேன். அவங்க கூட்டணியை முறித்துக் கொள்வதா சொல்லல, கூட்டணியோட முரண்பாடு இல்ல, கோரிக்கை மாநாடு தான், யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க. திமுக கூட்டணி தொடரும், தேர்தல் அரசியலுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு திருமாவளவன் தெளிவுபடுத்துறாரு. ஆனால் நீங்கள் வந்து அதிமுக வரவேற்கிற வேகத்தை பார்த்தா ஒரு டெஸ்பரேஷன் அதிமுக இருக்கு அப்படின்றது வெளிப்படுதே சார். ஒன்றில் மூடு டாஸ்மார்க்கை மூடுன்னு மக்கள் அதிகாரம் சொல்லும்போது எல்லாருமே வரவேற்றாங்க. வரவேற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவரும் கண்டிக்கலைங்கன்னு கேள்வி கேட்டேன். அதே மாதிரி தான் நான் அதை ஒப்பிட்டு போக விரும்பல. விசிக மாநாடுன்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த துறையுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொல்கிறாங்க, அது ஏதோ கோரிக்கை வைக்கிறாங்கிறார். இல்லை, அவர் எடுத்துக்கிற முயற்சி சரியானது, அதை நோக்கி பயணிப்போம், அந்த கோரிக்கை பரிசீலிப்போம் ஒரு வார்த்தையே வரலைங்க. ஏன்னா திருமாவளவர்கள் மிக தெளிவாக ஆழமாக சொல்கிறாங்க. இதனுடைய பாதிப்பை அவர் வேகமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கண்கூட பார்த்தவர். இப்போ அந்த பகுதியில் மிகப்பெரிய சாவு.
ஏழை எளிய மக்கள் அநியாயமாக தன் வருமானத்தை இழக்கிறது மட்டுமல்ல வாழ்க்கையை இழக்கிறாங்க. அதை திருமாவளவன் பார்க்குறாங்க, அதை பேசுகிறாங்க, அனுபவிச்சு உண்மையை உணர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர் இதற்கு பொறுப்போடு பதில் சொல்லாமல் தட்டி கழிச்சிட்டு ஏதோ கோரிக்கை வைப்பாங்க, கட்சினா வைப்பாங்க, அப்படி மாதிரி கடந்து போகிறது சரியாக மாதிரி சொல்லுங்க. இப்போ எடுத்த உடனே வந்து நாளையே இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும், நாளை மறுநாள் முதலமைச்சர் வந்த பிறகு இது முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்றதுக்கு மதுவிலக்கு அப்படின்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப காலத்து கோரிக்கை சார். குமரி அனந்த வச்ச கோரிக்கை, தமிழர் யூனியன் பேசின கோரிக்கை, சசி பெருமாள் இறந்து போன கோரிக்கை, கோவன் பாடின கோரிக்கை, பாமக கேட்டுட்டு இருக்கிற கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு வந்து வருஷம் அதிகம். நான் தமிழன் பிரசன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். இல்ல இந்த கோரிக்கைகள் சார், இந்த கோரிக்கைக்கெல்லாம் வலுவூட்டிய கட்சி திமுக. அப்ப ஏன் மறுத்தாங்கறத கேள்வி. கடந்த காலத்துல திமுகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியது, அது மறுக்கிறது இடமில்ல. 2016 அழுத்த திருத்தமா அவர் சொன்னாரு திரு தமிழன் பிரசன். ஒரு இடைமறித்தல் கட்சியே போராட்ட களத்தில் போறதை எப்படி பாக்குறீங்க? இது போராட்டம் என்பது அல்ல, ஒத்த கருத்துடைய. நீங்கள் வந்து மது பழக்கத்தை வந்து அம்பேத்கர் என்ன சொன்னார், காந்தி என்ன சொன்னார் அப்படிலாம் போனாங்க. அண்ணாவும் கலைஞரும் மது பழக்கத்தை எப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு சமூக நோய், இட்ஸ் அ சோஷியல் டிசீஸ். அந்த சமூக நோயை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை திருத்திக் கொள்ளுகிற போது தான் அதை செய்ய முடியும். கலைஞர் மதுவிலக்கை அமல்படுத்தினார். முதலில் தமிழ்நாட்டில் கலைஞர் தான் மதுவிலக்கை அமல்படுத்தினார். அப்போது இருந்த மத்திய அரசு இன்றைக்கு எப்படி ஜிஎஸ்டிக்கான விலக்கு காலங்களில் நிதியை தரமாட்டோம் என்கிறதோ அப்படி அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்தது. அப்படி எல்லா மாநிலங்களும் சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டை நான் எத்தனை நாள் பாதுகாப்பது, சுற்றி நெருப்பெறிந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை கற்பூரமாக நான் எத்தனை நாள் பார்த்து கொண்டிருப்பது என்கிற கேள்வியை மக்கள் மனதில் வைத்து அந்த மதுவிலக்கினுடைய வரலாறுகளை பின்பக்கங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியதனுடைய மெயின் கான்செப்ட், மெயின் அஜெண்டா, அந்த புள்ளி என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 47 ஆர்டிகிள் 47 இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மது ஒழிக்கப்பட வேண்டும், போதை ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய முதல் கோரிக்கை, முதல் முழக்கம். அந்த முழக்கம் நாடாளுமன்றத்தில் சொல்லணும். இந்தியா முழுக்க மதுவை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனை கொண்டு வந்து இந்தியா முழுக்க தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பொது கருத்தை உருவாக்குனா அதில் ஒரு இன்னும் பெருசாக ரீச் ஆகும்ல. என்னுடைய பணிவான கேள்வி, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதா தமிழ்நாடு? இல்லையே. ஆக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நாடாளுமன்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்டி அவர்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்கு மக்கள் திரள் போராட்டத்தை வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே தலைவர் திருமா அவர்களை திமுகவின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொங்கலூர் மணிகண்டனுக்கு இப்போ வரைக்கும் பதில் தெரியல. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களான்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, இங்கே கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய என் பாசத்திற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பதை மறந்து ஜோசியராகத்தான் தெரிந்தார் கிட்டத்தட்ட 1.5 மாதத்திற்கு. அமாவாசை வரையில் பாருங்கள், அந்த கூட்டணியிலிருந்து எல்லோரும் வருவார்கள். பௌர்ணமி வந்து விட்டது பாருங்கள், அந்த கூட்டணி விட்டு எல்லோரும் வருவார்கள். பாருங்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள், பாருங்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று சொன்னார். இருக்கிற எல்லோரும் பிச்சு கொண்டு போனார்கள். இதுதான் அதிமுகவினுடைய பரிதாபத்திற்குரிய நிலைமை. இந்த நிலையில் இருந்து கொண்டு இன்றைக்கு அவர் எல்லோரும் வாருங்கள், இதை எல்லாருக்குமான அழைப்பா என்றால் அதிமுகவும் இதில் பங்கேற்கலாம் என்று தெளிவாக சொல்லுகிறார். அவர்கள் இதை பேசியிருக்கிறார்கள், வரலாம். சரி, வேறு யாரெல்லாம் வரக்கூடாது? மதம் சாதியை மையப்படுத்துகிற கட்சிகள் வரக்கூடாது, அது போதையை விட மிகப்பெரிய போதை அது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதிலே கூட்டணி எங்கு வந்தது, கட்சி எங்கு வந்தது? அவருடைய முதல் நோக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 இந்தியா முழுவதும் கொண்டு வாருங்கள், ஒன்று. இரண்டாவது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கை வந்து சிதைக்கணும் அப்படிங்கிறது. மூன்றாவது, 4 கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருக்கார். அந்த கோரிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அதிமுக ஆதரவாளராக பேசக்கூடிய பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார், எங்கள் ஆட்சியில் நாங்கள் கடைகளை குறைத்தோம் என்று. இதை விட அப்பட்டமான போய் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்த உடனேயே சில புள்ளி விவரங்களை நாம் மக்கள் வயப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் சாராய கடைகளை குறைக்கவில்லை, போராட்டம் நடந்தது. போராட்டம் நடந்த போது கூட கடைகள் அதிகரித்து கொண்டே இருந்ததை தவிர
கடைகளை குறைக்கவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்தது. மது ஒரு சமூக நோய், மது ஒரு சமூக பழக்கம், அந்த தீமையை கடைந்தெறிய வேண்டும் என்பதற்காக ஆட்சிக்கு வந்த உடனேயே 5897 கடைகள் இருந்தன. அந்த கடைகளில் முதல் முறையாக 500 கடைகளை நாங்கள் மூடுவோம் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உத்தரவிட்டார். அந்த அடிப்படையில் அன்றைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கோப்பை நடைமுறைப்படுத்தினார். அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஈரோடு முத்துசாமி அமைச்சர் அவர்கள் 500 கடைகளை மூடி அந்த சாதனையை செய்தது இந்த அரசாங்கம். நான் புள்ளி விவரம் சொல்றேன். சரி, கடையை மூடுனீங்க, நீங்க வந்து கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சா? டாஸ்மாக் விற்பனை குறைந்து விட்டது. திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கையில ஒண்ணு இல்ல, அரசு இந்த விற்பனையில ஈடுபடக்கூடாது, டாஸ்மாக் ஈடுபடக்கூடாதுன்றார். இப்போ அந்த கோரிக்கையை திமுக எப்படி பார்க்குது? இல்ல, நான் இப்போ அந்த கோரிக்கையினுடைய வீரியத்தை அறியாதவர் அல்ல அண்ணன் திருமாவர்கள். அரசு விற்க முடிவெடுத்ததற்கான காரணம் என்ன? கள்ளச்சாராயம் எங்கெல்லாம் ஓடியது, தனியார் ஆலைகள் எங்கெல்லாம் ஓடியது, தனியாருக்கு எப்படி சாராய நிறுவனங்கள் போனது, அதன் மூலம் அரசுக்கான வருமானம் எப்படி வந்தது, இன்னைக்கு இருக்கிற கல்வி தந்தைகள் எல்லாம் எந்த தொழிலின் பின்புலத்திலிருந்து கல்வி தந்தைகளாக மாறினார்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலுக்கு உள்ளார போனோம்னா அது ஒரு பெரிய வரலாறு. அது வேறு ஒரு விவாதத்துக்கு பயன்படுத்துவோம். நாங்கள் கான்சென்ட்ரேட்டாக இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு நாங்கள் என்ன செய்தோம்? 500 கடைகளை மூடினோம். மூடியது மட்டுமல்ல, இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கடை கூட திறக்க மாட்டோம்னு முதலமைச்சர் உத்தரவிட்டார் சார். இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி இல்லை சார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அவர் சொன்ன உத்தரவு என்பது சத்திய வாக்கு. இனிமேல் ஒரு கடை கூட புதிய கடை திறக்க மாட்டோம். அப்போ ஒரு புதிய கடை திறக்கல, ஏற்கனவே கடைகளை குறைச்சிருக்கோம் அப்படின்னா கன்சப்ஷன் குறைஞ்சிருக்கு. இதுக்கு நீங்க புள்ளி விவரம் எங்க போவீங்க அப்படின்னா வேற எங்கேயுமே போக வேண்டாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புள்ளி விவரம் கடந்த மாதம் வெளியிட்டிருக்கு சார். இந்தியாவில் மதுவால் வருமானம் பெறுகிற மாநிலங்களினுடைய பட்டியல். இன்றைக்கு அண்ணாமலை வந்து லண்டனிலே படித்து கொண்டிருக்கிற அண்ணாமலை வந்து சாராய ஒழிப்பை பேசினார் என்று அறிமுகப்படுத்துகிறீர்கள். அக்கா தமிழிசை வந்து உங்க கோரிக்கை வேற. இப்போ நல்லசாமி அண்ணாமலை கோரிக்கை வந்து போக வேண்டாம். இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் கொடுத்த பேட்டியும் நான் பார்த்தோம் எல்லாருமே. ஆனால் தொடர்ச்சியாக பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம் தான் ஆண்டினுடைய மொத்த வருமானத்தில் 27.3% சாராய விற்பனையிலிருந்து கிடைக்கிறது. பாஜக தான் முதல்ல இதை தடுத்து நிறுத்தணும். பாஜக தான் இதில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் ஆண்ட கர்நாடகாவிலே இன்றைக்கு 22.1% வருமானம் சாராய விற்பனையிலிருந்து வருகிறது. 3வது இடம் மேற்கு வங்கம், 4வது பஞ்சாப், அதற்கடுத்து சத்தீஸ்கர். கிட்டத்தட்ட 17வது இடத்தில் வெறும் 6.5% வருமானத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. இங்கே எங்கே இந்த அரசாங்கம் சாராயத்தை ஊக்குவிக்கிறது? இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஆட்சி, இந்த கள்ளச்சாராய சாவுகள் வருவதற்கு முன்பாகவே ஒரு இடத்தில் ஏற்கனவே கடலூர் பன்ருட்டி அருகே ஒரு சாராயம் நடந்த போது முதலமைச்சர் அவர்கள் தனி குழுவை அமைத்து மாவட்டம் தோறும் இந்த சாராயத்தினுடைய தீமைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இந்த அரசு நிதி ஒதுக்கியது. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட வாரியாக மனநல மருத்துவர்களை நியமித்து அவர்களுக்கு, குடிநோயாளிகளுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்களை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைந்திருக்கிறது. டாஸ்மாக் உடைய டர்ன் ஓவரு, அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக ஒரு டீட்டெயில் வருமா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஊடகங்களில் ஒரு செய்தி வரும், இந்த தீபாவளிக்கு எவ்வளோ விற்றோம் அப்படின்னு. ஓணம் முடிஞ்ச உடனே ஓணத்துக்கு வரும். ஓணத்தில் அதிக விற்பனையா, தீபாவளிக்கு அதிக விற்பனையான்னு ஒரு காம்படிஷன் நடக்கும். ஸோ கன்சம்ஷன் குறைஞ்சிதா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது டாஸ்மாக் தான் வந்து அவங்க தான் ஒரு சோல் செல் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க தான் சொல்லணும். நீங்கள் திரும்ப நான் சொல்கிறது தான். வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் கடை விரிச்சு வச்சுருக்கேன், கொள்வார் யாரும் இல்லை. ஏண்டானா நீ நல்லது சொல்கிறதுனால யாரும் இல்லை. அரசாங்கம் கடையை திறந்திருக்கிறதுனால நீங்கள் வாங்க வந்து கண்டிப்பாக குடிச்சு ஆகணும்னு யாரும் சட்டம் போடலை. இங்கே உள்ள பிரச்சனை என்பது அதைத்தான். இங்கே உள்ள இந்த கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அரசாங்கம் வலுக்கட்டாயமாக சாராயத்தை விற்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் ஒரே நொடி வன்னியரசு குறுக்கிடுறாரு. ஒரு நிமிஷம், வன்னியரசு. இல்லை, ஏதாவது இது ஒரு பொது நோக்கத்தோடு பொது நன்மை கருதி இன்றைக்கி வந்து இங்கே நம்ம இவருடைய துறைமுகத்தில், அதானி துறைமுகத்திலேருந்து நிறையா போதைப் பொருட்களை பிடிக்கிறாங்க. அந்த போதைப் பொருட்கள் வந்து இப்போ இந்தியா முழுக்க அது பரவுது. மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே அது போய் சேருது.
அப்போ இதை வந்து வெறும் டாஸ்மாகோடு இல்லாமல் இது வந்து மிகப்பெரிய ஒரு போதை, அதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது. அந்த மாஃபியா கும்பலையும் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புணர்வோடு விடுதலை சிறுத்தைகள், அதனால தான் போதை மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிறத நாங்கள் நடத்துகிறோம். இதில் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் பாண்டியன் அவர்கள் சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொட்டேஷனை சொன்னாங்க. அது பொருளாதார அடிப்படையில் அம்பேத்கர் வந்து பல்வேறு இடங்களில் சொல்கிறாரு. ஆனால் 1956 அக்டோபர் 15 நாக்பூரில் அவர் வந்து பௌத்தம் தழுவும் போது 10 லட்சம் மக்களோடு அவர் வந்து தழுவுறாரு. 10 லட்சம் மக்களையும் உட்கார வைத்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு 22 உறுதிமொழி எடுக்கும் பொழுது முதல்ல வந்து ராமனை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்லாம் அவர் வந்து சொல்லிவிட்டு 17வது உறுதிமொழியில் வந்து மது அருந்த மாட்டேன் அப்படிங்கிறத உறுதிமொழியை அவர் மட்டும் எடுக்கலை, 10 லட்சம் மக்களையும் சேர்த்து அவர் எடுக்கிறாரு. அப்போ இறுதியாக நிறைவாக அவர் உயிர் போகும்போது 56 அவர் போகும்போது இதுதான் கடைசியான அவருடைய இலக்கு, அதுதான் அவருடைய கனவு, அதுதான் அவருடைய ஆசை. அப்போ அந்த ஆசை தான் விடுதலை இலக்கு, தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு. அந்த இலக்கை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது படிப்படியாக நம்ம வந்து இப்போ சாதி ஒழிப்பு அப்படின்னா உடனே சாதியை ஒழிச்சிட முடியாது. அப்போ அதில் அகமண முறை புறமண முறை சொல்கிறாரு. இப்போ சாதி ஒழிப்புக்கான படிநிலைகளை சொல்கிறாரு. அப்போ அந்த படிநிலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ மது ஒழிப்பும் அப்படிங்கிறது தான், அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உடனே வந்து இதை கோரிக்கை வைக்கிறோம், இது வெளிப்படைய வைக்கிறோம். இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ மது அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படையிலே ஒன்று இருக்குது, கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது, சமூக அடிப்படையில் நீங்கள் மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகாது. இப்போ வந்து ஒரு அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய போது பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவங்கலாம் இந்த டெனட்ஸ் இந்த கோட்பாடுகளை விழுமியங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வேற. ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவாக இதை செய்யணுமா வேணாமா அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது நடைமுறையில் என்னென்னா தமிழ்நாட்டில் தொண்டர் படையை பெருசாக வச்சுருக்கிற இயக்கங்களில், இளைஞர் பலம் கொண்ட இயக்கங்களில் உங்கள் இயக்கம் ஒரு பெரிய இயக்கம். இதே போல் மக்கள் திரள் கொண்ட இயக்கங்கள் ஒவ்வொரு கட்சியும் மதுவிலக்கு தான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறவங்க தங்கள் தொண்டர்கள்ட்ட தங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட இந்த கருத்தை வலிமையாக கொண்டு போய் சேர்த்தாங்கனாலே குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதற்கான அவங்களே கடையை மூடிட்டு போடுவாங்க. அது மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் பாமக, ஒரு பக்கம் விசிக, இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சியும் போட்டுக்கிட்டு இது செஞ்சாங்கன்னா கடை திறந்தா கூட யாரும் வரமாட்டாங்க. அது வந்து ஒரு சமூக அளவில் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம் இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டதுக்கான காரணமே அதிமுகவுக்கான அழைப்பும் அதுக்கு அதிமுக ரெஸ்பாண்ட் பண்ண விதமும் அப்படின்றது. அதை இன்னொரு கோணத்தில் பார்த்தா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள் இப்போது இருக்கக்கூடிய கூட்டணியில் விரிசல் வரும் அப்படின்னு அதிமுக நினைக்குது. ஒரு சிறப்பான கூட்டணி அமைப்புன்னு திரு பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதன் நீட்சியாக இதை பார்க்குறப்ப இல்லை அதை மாதிரியான ஒரு மூவ் இது இருக்கா அப்படின்னு அதிமுக வந்து தனக்கான சமிக்ஞையாக இதை பார்க்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அரசியல் வட்டாரத்தில் வருது. இல்லை அதாவது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு பேட்டிலையும் தெளிவுபடுத்துகிறாரு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில்தான் தொடர்வோம். இதை வந்து அதாவது எந்த ஊசலாட்டமும் இல்லாமல் எங்கள் தலைவர் வந்து தெளிவுபடுத்துகிறாரு. அப்போ இந்த மாநாடு அப்படிங்கிறது தேர்தல் தொடர்பானது அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டார். இது வந்து முழுக்க ஒரு சமூகம் சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு குரலாக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, மக்களை விழிப்புணர்வு செய்கிறோம். அதனால தான் வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கிறோம், மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். எல்லோத்துக்கும் இது ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பொறுப்பு கூட்டுணர்வோடு இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த மாநாடு நடத்துகிறோமே ஒழிய இதில் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் வந்து மாநில கட்சிகளை உடைப்பது, கூட்டணியை சிதைப்பது அப்படிங்கிறதா ஒரு அஜெண்டா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ இதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து தான் பாஜகவை எதிர்கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அதற்கு தமிழ்நாட்டில் வந்து மிக வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி. இன்றைக்கி அதிமுகவில் எந்த கூட்டணியும் இல்லை, எல்லாம் வந்து வருவாங்க போவாங்க. பாஜகவில் வந்து அவங்க வந்து ஆள் பிடிச்சி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய அஜெண்டாங்கிறது வேறு. ஆனால் இடதுசாரிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திமுக கூட்டணியில் இருக்க எல்லோருமே ஒற்றை குரலாக, ஒற்றை கருத்தியலாக, ஒரே கொள்கையாக, சமூக நீதி கொள்கையாக
இருக்கிற ஒரு களம் இது, ஒரு குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா திமுகவுக்கு எதிரானது அப்படிங்கிறத சிண்டு முடிக்கிறதுக்காக பல நிறையா இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அரசியல் தரகர்கள் நிறையா உருவாகிட்டாங்க. எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுறதுக்கு அல்லது எப்படியாவது கொண்டு வர்றதுக்கு நிறைய அரசியல் தரகர்கள் இருக்கிறாங்க. அந்த வேலை வந்து விடுதலை சிறுத்தைகள்கிட்ட எடுபடாது. நாங்கள் மிகுந்த உறுதியோடு இருக்கிறோம், மிகுந்த தெளிவோடு இருக்கிறோம். இந்த கூட்டணி வந்து தொடர்வதை தவிர வந்து வேற யாரும் ஏதாவது வந்து ஆசையில் வந்து காத்து கிடக்கலாம். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இப்போ வந்து அதிமுக அழைச்சிட்டீங்க, இது வந்து எப்படி மீடியாவில் ப்ளே அவுட் ஆகும்? அது ஒரு மீடியாவில் 2 மீடியாவில் கிடையாது. இப்போ வந்து மீடியா என்பது ரொம்ப டெமோக்ரட்டைஸாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அது எப்படி ப்ளே அவுட் ஆகும்? இதுக்கு ஒரு தனி டைனமிக்கே வந்துடும். அப்போது அந்த தனி டைனமிக்கை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்னு தான் பிரச்சனை. அதாவது தோற்றம் என்பது, அதாவது நீங்கள் அழைப்பு என்பது யதார்த்தமாக அழைத்திருக்கிறீர்கள், அவர்களும் யதார்த்தமாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை அவர்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்கிறீங்க. அதாவது நீங்கள் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம், நிச்சயமாக நானும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம். எனக்கு இதில் வந்து உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் இப்போ இருக்கின்ற நிலைமையில நாம் பார்த்துருக்கோம், சவுதி அரேபியா நாம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. பீகாரில் இருக்கின்ற அவலம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது நார்த் பீகாரில் அந்த நேபாளை ஒட்டி இருக்கின்ற இடங்களில் வந்து இப்போ எத்தனை அதிகம் மதுக்கடைகள் வந்து நேபாள் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா கணக்கே கிடையாது. ஏறத்தாழ 1800 மதுக்கடைகள் வந்து ஒரே ஒரு லைனில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. குஜராத்தில் இருக்கின்ற அவலம் கிஃப்ட் சிட்டியில் வந்து இன்றைக்கி வந்து குடிக்கலாமாமா, வேற எங்கேயும் குடிக்க முடியாதாமா. அதே நேரத்தில் நீங்கள் வந்து அகமதாபாத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்மிட் கொடுத்துருவாங்களாமா. அந்த பெர்மிட் இருக்கிற தண்ணி பூரா வந்து 11:59 PM நீங்கள் கூட்டி குடிச்சு முடிக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து ஊற்றிடணும். இப்படி ஒரு லா வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அப்பத்தமான விஷயங்கள் வந்து இந்த ப்ரொஹிபிஷனால் வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் எப்படி ப்ளே அவுட் ஆனது தான் நிச்சயமாக. அது ஏடிஎம்கேவை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வெறும் மதுவிலக்கு மாநாட்டுக்கு அனைத்து கட்சிக்கும் அழைப்பு, அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்னு கடந்து போகாது, அதற்கு மேலே கண் காது எல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலையான்னு ஆர்கே கேட்குறாரு. இல்லை, அது சரிதான். அது வந்து எல்லாரும் வைப்பாங்க. அவர் மூத்த ஊடகவியலாளர் ஆர்கேக்கு தெரியாது எதுவுமே இல்லை. இன்றைக்கி எப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறவங்க பேரில் வந்து கூட்டணி கூட அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் அதனால் வந்து இது வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு உறுதி இருக்குது, எங்களுக்கு மன உறுதி இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்தை தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து காட்டாற்று வெள்ளத்தை திசை திருப்புற வந்து கற்பாரை நாங்கள் கரைஞ்சி போயிட மாட்டோம் அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வது அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி ஊடகவியலாளர் சந்திப்பில் ரொம்ப முக்கியமான செய்தி சொன்னார். யாரை கூப்பிடுறது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக கட்சியில் வந்து உயர்நிலைக்குழு கூடி நாங்கள் வந்து அது முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது வந்து ஒரு காலிங் தான், ஒரு அழைப்பு தான். நாங்கள் அடுத்து யாரை கூப்பிடுறது அப்படிங்கிற நாங்கள் வந்து திட்டவட்டமாக முடிவு செஞ்சு தான் நாங்கள் அழைப்போம் சொல்லியிருக்காரு. அது எங்கள் தலைவர் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தான் சரியானது, உறுதியானது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆர்கே, எப்படியாவது ஒரு கூட்டணியில் பிளவா அப்படின்ற ஒன்று தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. விஜய் கட்சி தொடங்குறாரு அப்படின்னு உடனே ராகுல் காந்தி கலந்துக்குவாரா அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் வந்து இல்லை நான் சைக்கிள் ஓட்ட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் ட்வீட்டுக்கு சொன்ன உடனே அந்த ஸ்பெக்குலேஷன் இதாச்சு. ராஜ்நாத் சிங் வந்து போன உடனே கம்யூனிஸ்டுகள்லாம் அதிருப்தி ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் கூட்டணி மாற போகிறாங்கன்னு ஆரம்பிச்சது. இப்போ விசிகாவை சுற்றி ஒரு வட்டம் அடிக்குது. இந்த கூட்டணி ரீஅலைன்மெண்ட் அப்படின்ற ஒன்று இஸ் ஆன் த கார்ட்ஸா? இல்லை, இந்த கூட்டணி தான் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது இந்த கூட்டணி இருக்கும் வரை வேறு யாருமே இங்கே அதிகாரத்துக்கே வர முடியாது. அதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. இப்போ பல காலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2006 பார்த்தோம், 2011 வந்து பல கட்சிகள் வந்து அதிலிருந்து மாறி போகுது. 2016 வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒன்று வருகிறது. 2021 இந்த கட்சிகள், 2019 இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றா வந்து உடனே, அதாவது விசிகே, இடதுசாரிகள், அதே மாதிரி காங்கிரஸ் உள்ளே வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்பீட்டபிள் காம்பினேஷனாக மாறுது. இந்த அன்பீட்டபிள் காம்பினேஷன் வந்து ஆரம்பிக்கிறது +15% ஆரம்பிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கணிசமாக வந்து விடுகிறது, காங்கிரஸ் இருக்கிறதுனால வருகிறது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் அது கூட ஒரு பலமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த ஸ்வேங்கிறது அதிகரித்து கொண்டே வருகிறது, குறிப்பாக வட மாநிலங்களில் அதிகரித்து கொண்டு வருது. அப்போ இந்த ஒரு கூட்டணியை பிரேக் பண்ணாமல் தமிழ்நாட்டுக்குள்ளால் வரவே முடியாது.
அது விஜய் வந்தாலும் சரி, இனி இப்போ ஷாருக் கான் வந்தாலும் சரி, ஆண்டவனே வந்தாலும் சரி, இந்த கூட்டணியை வந்து இப்போ பிரேக் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ அந்த ஒரு கூட்டணியை வந்து எப்படி வந்து வெல்ல முடியாத கூட்டணி அதை எப்படியாவது சிதறடிச்ச பார்க்கணும்னு பார்க்குறாங்கன்றீங்க? நிச்சயமாக. திரு மணிகண்டன், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது சகோதரர் தமிழன் பிரசங்க கருத்து சொன்னாங்க. அதாவது அம்மா அவர்கள் இருக்கிற போது இது மாதிரி அதிமுகவில் கடையில் நான் குறைச்சான்னு சொன்னேன்னு மறுத்தார். அம்மா அவர்கள் முதலமைச்சரான போது 3 கையெழுத்து முதல் கையெழுத்து போட்டாங்க. அதில் முதல் கையெழுத்து பூரண முதலுக்கு 500 கடைக்கு மேலே குறைச்சாங்க. அதே மாதிரி எடப்பாடி என்ன படிப்படியாக குறைச்சார். நான் பட்டியலே முடிச்சு தர்றேன். திமுக ஆட்சிகள் கூட இப்போ நீங்கள் புது கடை வந்து கேட்டீங்க. காங்கேயத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்பாக புதிதாக ஒரு கடை திறப்பதற்கு ஏற்பாடு செய்து மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. எனவே அது வந்து முற்றிலும் தவறானது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னொன்றுங்க, அரசியல் சூழ்நிலை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக தேர்தல் நேரத்தில் எப்படி முடிவெடுக்கும் தெரியாது. மற்ற கட்சிகளுடைய வரவு போகிறத யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டுகிற அந்த மாநாடு யாரை எதிர்த்துன்னு பாருங்கள். யாரு கோரிக்கை வைத்து? திமுக கிட்ட கோரிக்கை போகிறாங்க. அப்போ கோரிக்கை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற திமுக இதில் என்ன செய்ய போகிறதுன்னு கேள்வி. இப்போ திமுக இந்த கோரிக்கையை பரிசீலிக்குமா, ஏற்குமா, அல்லது விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு நடத்த வேண்டிய சூழ்நிலை அவசியமா? நாங்களே பண்ணுறோன்னு திமுக சொன்னால் போகிறீங்களா? அப்போ திமுக செய்ய தவறியதை, செய்ய முடியாது என்று எண்ணியதை அண்ணன் திருமாவளவர்கள் அரசை வலியுறுத்தி செய்கிறார். அப்போது இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. நீங்கள் மது மட்டுமல்ல, அண்ணன் பிரசன்னா மன்னிக்கும் வன்னியரசு தெளிவாக சொன்னாங்க. போதைப் பொருட்கள் உட்பட மது மட்டுமல்ல அனைத்தையும் இந்த ஆட்சியில் வெளிப்படையாக நடப்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் மாநாடு நடக்குது. உண்மைங்க. அதனால் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் கள்ளச்சாராயம் மட்டுமல்ல நல்லச்சாராயத்தாலும் ஆபத்து தான். அந்த அளவுக்கு நடக்கிற இந்த ஆட்சி இப்போ போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாது தவிக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அண்ணன் திருமாவளவனுடைய குரல் எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. இப்போ அதிமுக கலந்துக்காத தலைமை முடிவுன்னு, ஆனால் அதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் எடுக்கிற முயற்சி சரியானது. அந்த முயற்சிக்கு திமுக பக்கபலமாக என்ன செய்ய போகிறது? கோரிக்கைக்கிறது திமுக. மாநில அளவில் திமுக என்ன நடவடிக்கை எடுக்கும்? அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இப்போ அறிவிச்சோன்னா மாநாடு தேவையில்லைங்க. அதனால இது அரசியல் முடிச்சுங்கிறது நாங்கள் எங்களை போட்டு யாரும் பேசலாம். ஆனால் தலைவர் கூடி எடுக்கக்கூடிய முடிவு என்பதை பணியோடு தெரிவித்துக்கிறேன். அவ்வளோதான். இது தமிழன் இல்லை, பொங்கலூர் மணிகண்டன் சொல்லுகிற கருத்து பிழைக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்ல விளையாடுறேன். சும்மா எடப்பாடி காலத்தில் நாங்கள் கடையை குறைச்சோம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தேர்தல் உத்தரவாதம் கொடுத்து படிப்படியாக கரையை குறைப்போம் என்கிற அடிப்படையில் வந்தவுடனேயே 500 கடைகளை மூடியது உண்மை. அந்த பட்டியல் எல்லார்கிட்டையும் இருக்குது. 2வது, புதிய கடைகளை திறக்க மாட்டோங்கிறது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிவு செய்த அரசாணைங்க. அதில் இவர் சொல்கிற மாதிரி புதிய கடையை திறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அபத்தத்திலையும் அபத்தமாக நான் பார்க்குறேன். 2வது, ஒரு கோரிக்கை இது சமூக சார் நீங்கள் பேசுகிறப்ப நான் அமைதியாக இருந்தேன். இப்போ மணிகண்டன் நீங்கள் பேசுகிறப்ப அமைதியாக இருந்தேன். இந்த மதுவை குடிங்க அப்படின்னு சொல்றதுல திமுகவுக்கு உடன்பாடு கிடையாது. மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், மதுவிலக்கு படிப்படியாக குறைய வேண்டும், இந்த சமூக நோய் இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களை விழிப்புணர்வு குழு பிரச்சார குழுவினுடைய தலைவராக நியமித்து ஊர் முழுக்க போய் மதுவிலக்கு பிரச்சாரத்தை திமுகவினுடைய அன்றைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிரச்சார குழுவினுடைய தலைவராக எம்ஜிஆரை நியமித்து அனுப்பியதெல்லாம் அண்ணன் பொங்கலூர் மணிகண்டனுக்கு வரலாற்றாக சொல்லுகிறேன். ஆக எம்ஜிஆர் காலத்திற்கு இல்லை, கலைஞர் காலத்திலிருந்து அதிமுகவும் சரி எல்லாரும் மதுவிலக்கில் பயணிக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டார். உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இங்கே எங்கள் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டா அப்படின்னா, அவர் மதுவிலக்கை ஒரு சமூக நோயாக பொதுவாக வைத்திருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்புனார். அதிமுக திமுக இரண்டுமே மதுவிலக்கை ஆதரிக்கின்றன. ஆகவே அந்த கட்சிகளுக்கும் அழைப்பு என்று சொன்ன வரியை விட்டுவிட்டு பிக் அண்ட் சாய்ஸா அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல மதுவிலக்கு இருந்துச்சா? மதுவை திரும்ப கொண்டு வந்தது யார்? அதிமுக. அதை வலியுறுத்தியது யார்? கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இல்லாமல் இருந்தபோது அம்மாவின் தன் தாயின் மீது சத்தியம் செய்து டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்து சாராய கடைகளை கொண்டு வந்தது யார்? தனியார் சாராய அதிபர்களை உருவாக்கியது யார்? டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியது யார் என்ற பட்டியலை எடுங்க. அதற்கு பின்னலெல்லாம் அதிமுக தான் இருந்திருக்கிறது. ஒரு ஆட்சி ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்டிவா செய்யுது. நாங்க புது கடையை திறக்க மாட்டோம்னு சொன்னோம், திறக்கல. கடைகளை குறைப்போம் என்று சொன்னோம், 500 கடைகளை குறைத்திருக்கிறார்கள்.
இன்னும் படிப்படியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்கிறோம். சார் இது பொங்கலூர் மணிகண்டன் சார்ந்தோ அல்லது பிரசன்னா சார்ந்தோ இல்லை, இது ஒரு சோஷியல் டிசீஸ். நான் அதை தான் சொன்னேன், இது ஒரு சமூக நோய். நான் திருந்தினாலே ஒழிய இந்த சமூகத்தில் அதை திருத்த முடியாது. ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப். நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகுதான் மற்றவர்களை பேச முடியும். ஆனா அந்த தளத்தில் இந்த பொது விஷயத்தை பார்க்கணுமே தவிர உங்களை போல அரசியல் லாபத்திற்காக இந்த விஷயத்தை பார்க்க கூடாது. மது விலக்குக்குள்ள போக தேவையில்லை. மது விலக்குக்கு மேல இருக்கிற அரசியல், கூட்டணி அரசியலை பத்தி உங்க நிறைவு பார்வை. இல்லை, ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டா சொல்கிறது, மது விலக்கில் நான் போல. அதாவது இந்த டாஸ்மார்க்கை மட்டும் விட்டுட்டு இப்போ அந்த மாநாட்டிலே என்ன பேச போகிறாங்கன்னா, அதானி அவரே இன்றைக்கி பேட்டிலே சொல்லியிருக்காரு, அதானி இதுலேருந்து போர்ட்லேருந்து மற்ற போதைப் பொருள்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இதை அதிமுக ஏற்றுக்கிட்டு அதை எதிர்த்து டெல்லி எதிர்த்து பேசுமா, ஒருவேளை அவர் பங்கேற்றா அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க நிச்சயமாக பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை பங்கேற்றா வெறும் தமிழ்நாடு அரசை மட்டும் வச்சு டாஸ்மார்க்கை பேசுவாங்களா, அல்லது அந்த போதைப் பொருள்களை வச்சு பண்ணுவாங்களா அப்படின்றது. ஏன்னா அது இப்போ காட்டாங்குளத்தூரில் எல்லாம் எடுத்தது ஃபுல்லாக அந்த மாதிரி போதைப் பொருள் தான். அப்போ அதுதான் இன்னும் இளைஞர்களை பாதிக்குது ரொம்ப. அப்போ அதை இந்த இதில் மற்ற எல்லாரும் பேசுவாங்களா, அரசியல் கட்சிகள் அப்படின்ற இதில் கலந்துக்கிற தலைவர்கள் எல்லாரும் பேசுவாங்களா, டெல்லி எடுத்து பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. கூட்டணியை பொறுத்தவரை அவர் வன்னியரசும் தெளிவாக சொல்லிட்டாரு, திரும்பவும் இதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முந்தைய தெளிவாக சொல்லிட்டாரு. அதை விட ஒரு படி நான் மேலே போய் சொல்கிறேன், இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாகினது இந்த பிஜேபியை 303லேருந்து 240 குறைச்சதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் தான் காரணம். ஏன்னு கேட்டால் அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு உருவாக்கினதே இங்கே தான். அதில் திருமாவளவனும் சேர்ந்து உண்டு, அது எந்த மாற்றமும் கருத்தும் கிடையாது. அதனால் இந்த கூட்டணி மேற்கொண்டு நம்ம கமலஹாசனையும் இதில் சேர்த்துருக்கு. இப்போ போன 2024க்கு அப்புறம் 50% மேலே இந்த கூட்டணியோட ஓட்டு சக்தி இருக்குது. 2024 பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலையே அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. நிச்சயமாக மாநில தேர்தல் வரப்போகிறது 26. அப்போ 50லேருந்து 60% ஓட்டு வரப்போகுது. மிச்சம் உள்ள 40% இப்போயே ஒருத்தர் தனி தான் மட்டும் தனின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் பிரிச்சுருவார். அப்போ இருக்கிற 30க்குள்ளே தான் மற்ற பேச போகிறாங்க எல்லாருமே. அதனால் இதில் கூட்டணியில் எந்த மாற்றமும் வராது. நன்றி. 26ல் முதல்வர் சொன்ன மாதிரி 200க்கு மேலேங்கிறது உறுதியாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.